தினமொரு வேத வசனம். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே நான் இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கிக் கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓசியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்பிக்கையின் செய்திக்கு உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓசியா 13:9 ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், நீ அழிவுக்கு ஏதுவாக நீ இருக்கிறாய். உன்னிடத்தில் நான் கடினமாக பேசிவிட்டேன், உன்னை கடிந்து கொண்டேன், என் கோபத்தினால் உன்னை பலவிதங்களிலே காயப்படுத்தி விட்டேன். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவருடைய மிகப்பெரிய அன்பை இது காட்டுகிறது. நான் கடிந்து கொண்டு தண்டிப்பேன், அழிப்பேன் என்று சொல்லி கோபத்திலே நான் பேசி இருக்கிறேன். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. என் உள்ளத்தின் ஆழத்திலே உனக்கென்று ஒரு இடம் உண்டு. உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக, உனக்கு உதவி செய்வதற்காக என் இருதயத்திலே உனக்கு சகாயம் உண்டு, ஒரு இடம் உண்டு. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும், எவ்வளவு தீமையான காரியங்களை நடைபெற்றாலும் கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்மை அழிக்கல்ல, சகாயம் பண்ண கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். அவருடைய அன்பு இரக்கம் மிகப்பெரியது. கவலைப்படாதிருங்கள், அவருடைய பார்வையிலே நமக்கு மீட்பு கிடைக்கும். நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவார். கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நமது போராட்டத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். நம்மை தூக்கி நிறுத்துவார். அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். இந்த நாளிலே அப்படிப்பட்ட அற்புதத்தை நாம் காண்போம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் தந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காய் நன்றி கர்த்தாவே. என் கண்களிலே உனக்கு சகாயம் உண்டு என்று சொன்னீரே, நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிற ஆண்டவர் நீர். எங்களை அழித்துவிட அல்ல, இன்னும் கிருபையாய் இரக்கமாய் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி செல்லும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும் அப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரமங்களை தாங்கட்டும். உங்களுடைய மகிமை எங்களை வழி நடத்தட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆண்டு முழுவதும் உடைய சமாதானத்தின் பாதையில் வழிநடத்தி செல்லும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.